السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأن أقيموا الدين ولا تتفرقوا فيه. صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இறைவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய திருத்தூதர் ஆயுள் தலைவர் நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக 3வது பத்திலே நரகத்தினுடைய விடுதலையை கேட்டு பெறுவதற்காக வேண்டி 21ஆம் தராவீஹை முடித்துவிட்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்து நம்மை நரகத்திலிருந்து தூரமாக்கி வைப்பானாக. சொர்க்கத்தை நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் தஆலா வாஜிபாக்கி தருவானாக என்று துவா செய்து என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனத்திலே தீனுடைய காரியங்களிலே நீங்கள் ஒன்று சேர்ந்திருங்கள், தனித்தனியாக பிரிந்து இருக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். வனகீமுத்தீன வலா ததஃபர்ரகு ஃபீ. தீனுடைய விஷயத்திலே நீங்கள் ஒன்று சேர்ந்து இருங்கள், எந்த நேரத்திலேயும் எந்த காலகட்டத்திலேயும் தனித்தனியாக பிரிந்து நீங்கள் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்பதாக அற்புதமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புமிக்கவர்களே, நம்முடைய இந்த தீனை, இந்த மார்க்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் ஓங்க செய்தார்கள். மக்காவிலே இருந்தாலும் சரி, மதீனாவிலே இருந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 காலகட்டங்களிலேயும் மக்களை ஒன்று சேர்ப்பதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுபட்டார்கள். மக்காவிலேயும் அந்த முஃமின்களை யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார்கள், அரவணைத்தார்கள். மதீனாவிலே கூடுதலாக அங்கே இருக்கக்கூடிய நிறைய கோத்திரத்தார்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சேர்த்தார்கள். யூதர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அவர்களுக்குரிய உரிமையை கொடுத்தார்கள். அதே நேரத்தில் இஸ்லாத்திலே பல பிரிவுகளாக இருந்த அவுஸ் ஹஜ்ரத் போன்றவர்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சேர்த்தார்கள். காலம் காலமாக எதுக்கு சண்டை போடுறோம், ஏன் சண்டை போடுறோம், என்ன பிரச்சனை என்று தெரியாமலேயே காலம் காலமாக சண்டை போட்டுக் கொண்டிருந்த அந்த அவுஸ் ஹஜ்ரத் கூட்டத்தார்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றிணைத்தார்கள். மிகப்பெரிய ஒரு சாதனை அது. அவுஸ் ஹஜ்ரத் எல்லாம் வாழ்க்கையில ஒன்றே சேர மாட்டார்கள் என்றெல்லாம் நினைத்தார்கள் மதீனாவாசிகள். ஆனால் அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சேர வைத்தார்கள். பெரிய ஒரு சாதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 வருடங்களிலே இந்த உலகத்திலே நிகழ்த்தி காட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். இப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியமானது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் ஒன்றுபடுத்தினார்கள், எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தினார்கள். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதாக சொல்கிறார்களே, அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே உருவாக்கி விட்டு நமக்கு இந்த தீனை நம்முடைய கையிலே கொடுத்து விட்டு சென்றார்கள். ஆனால் அந்த தீன் இன்றைக்கு நம்முடைய கையிலே வந்து எந்த அளவுக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆளாளுக்கு ஒரு இயக்கம், ஆளாளுக்கு ஒரு அமைப்பு, ஆளாளுக்கு ஒரு கட்சி, ஆளாளுக்கு ஒரு விதமான ஒரு அமைப்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீனுடைய விஷயத்தில் நம்ம ஒன்று சேர்ந்து விட்டோம் என்று சொன்னால் நம்மை அசைப்பதற்கு இந்த உலகத்துல வேறு யாருமே கிடையாது. அதனால நீங்க தீனுடைய விஷயங்கள்லாம் பாருங்க, மார்க்கத்தினுடைய விஷயங்கள்லாம் பாருங்க, அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து தான் செய்ய சொல்லியிருப்பான். குறிப்பா நம்ம தொழுகைக்கு வரோம். தொழுகையை குறித்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, நீங்கள் தனித்து தொழுவதை விட சேர்ந்து தொழுந்தால் 27 மடங்கு நன்மை உங்களுக்கு இருக்கிறது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சேர்ந்து தொழுவதே தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதனால ஜமாத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நம்முடைய மார்க்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் விழுந்து அடிச்சுக்கிட்டு ஜமாத்துக்கு நம்ம ஓடியாடுறோம்? நம்மளால வீட்டில் தொழ முடியாதா, கடையில தொழ முடியாதா, அல்லது அங்க தொழ முடியாதா, இங்க தொழ முடியாதா, பிரயாணத்தில் இருக்கும் போது கூட நம்ம என்ன பிரயாணத்தில் தொழ முடியாதா? எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் நம்ம ஜமாத்துல வந்து தொழுகிறோம்னு சொன்னா, இந்த ஜமாத்துல அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வச்சிருக்கிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கை, அல்லாஹ்வுடைய உதவி எங்கே இருக்கு என்று சொன்னால், யதுல்லாஹி, அல்லாஹ்வுடைய உதவி எங்கே இருக்கு என்று சொன்னால் அலல் ஜமாஅத்தி, ஜமாஅத்தின் மீது தான் இருக்கிறது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தனித்து இருக்கக்கூடிய அந்த நபரின் மீதோ அல்லது தனித்தனியாக செயல்படக்கூடியவர்கள் மீதோ அல்லாஹ்வுடைய உதவி இருக்காது. யார் ஒன்று சேர்ந்து ஒரு செயலை செய்கிறார்களோ அவர்களிடத்திலே தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்மளும் கண்கூடா பார்க்கிறோம்.
நம்ம சேர்ந்து செய்யும் போது அல்லாஹ்தாலா அதுல பெரிய ஒரு பரக்கத்தை வச்சிருக்கிறான், வெற்றியை கொடுக்கிறான் அல்லாஹ்தாலா. தனித்தனியாக நாம் பிரிந்து செல்லும் போதுதான் அங்கே வெற்றி அறுபட்டு போய்விடுகிறது, வெற்றி நமக்கு காணல் நீராக மாறிவிடுகிறது. பக்கத்துல போய் பார்க்கிறோம், ஆனா வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. தனித்தனியா போராடுறோம், வெற்றி கிடைப்பதை போன்று இருக்கும், தூரத்திலிருந்து பார்க்கக்கூடிய காணல் நீரை போன்றுதான். பக்கத்துல போனா அது காணாம போயிடும். அது மாதிரிதான் வெற்றி நமக்கு சமீபத்தில் இருப்பதை போன்று தெரியும். தனித்தனியாக போராடும் போது கடைசியில் அந்த வெற்றி கிடைக்காது. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் எல்லா காலகட்டங்களையும் சொன்னார்கள், நீங்க ஜமாத்தோடு இணைந்திருங்கள். இன்னும் அதிகமாக சொல்லுவாங்க, நீங்க ஜமாத்தோட இருக்கும் வரைக்கும் தான் ஷைத்தானுடைய ஆதிக்கம் உங்கள் மீது இருக்காது. நீங்க தனித்தனியா சென்று விட்டீர்கள் என்று சொன்னால் அழகான ஒரு ஒப்புமையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தனித்திருக்கக்கூடிய ஆட்டை எப்படி ஓனாய் அடித்து செல்லுமோ அதே போன்று தனித்து செயல்படக்கூடிய அந்த மனிதரை ஷைத்தான் அழித்துக் கொண்டு சென்று விடுவார். இன்னும் கூடுதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் ஃபாரக்கல் ஜமாஅத ஷிப்ரன், எவன் ஒருவன் ஒரு முலம் இந்த தீனை விட்டும் தனியாக பிரிந்து செல்கிறானோ ஃபகத் ஹலஅ அன் உனுகிஹி அல் இஸ்லாம், இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கயிற்றை அவனுடைய கழுத்திலிருந்து அவன் அவிழ்த்து விட்டான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்படி என்றால் சில நேரங்களில் தனித்து போகும்போது ஈமானே பறி போய்விடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இன்னைக்கு நம்ம தனித்தனியாக செய்கிறோம், அதுல வெற்றி கிடையாது. நாம் குழுக்களாக இருந்து செய்யும் போது தான் அதில் அல்லாஹ்தாலா வெற்றியை கொடுப்பார். உலக அளவில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 215 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், 170 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், 85 கோடி இந்துக்கள் இருக்கிறார்கள், 1.5 கோடி தான் யூதர்கள் இருக்கிறார்கள், 2 கோடி சீக்கியர்கள் இருக்கிறார்கள். பலம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். குறைவாக இருக்கிறார்கள், மிகுதமான நம்பிக்கையை கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், வெற்றி அடைகிறார்கள். இதெல்லாம் நம்ம பார்த்து வந்த சமூகம். பத்ருடைய யுத்தத்தில் குறைவாகத்தான் இருந்தோம், ஆனா எப்படி எல்லாம் வெற்றியை கொடுத்தான்? ஒற்றுமையின் மூலமாக அல்லாஹ்தாலா அங்கே வெற்றியை விதைத்தான், கொடுத்தான். ஆனா இன்றைக்கு அந்த ஒற்றுமை எல்லாம் இன்றைக்கு சிதைந்து போய்விட்டதால் மிகப்பெரிய அளவுல இருக்கிறோம், ஆனால் நமக்கு வெற்றி கிடைக்கவில்லை. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் எப்படி சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலம் எப்படி இருக்குன்னு சொன்னா, யூஷிகுல் உம்மமு அன் ததா அலைக்கும் கமா ததா அல் ஆகிரத்து இலா கஸ்அதிஹா. ஒரு காலம் வரும், அந்த காலத்துல எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, உணவு தட்டுல வந்து நீங்க சாப்பிட வாங்க, நீங்களும் கொஞ்சம் கை வைங்க, நீங்களும் கொஞ்சம் கை வைங்க என்பதாக கூப்பிடுவோம்ல. நீங்களும் கொஞ்சம் உட்காந்துங்க, சுப்ரால நீங்களும் கொஞ்சம் உட்காருங்க, நீங்களும் கொஞ்சம் தட்டுல வைங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்காருவோம்ல. அந்த மாதிரி ஒரு காலம் வரும். அந்த காலத்துல வந்து எல்லா நாடுகளும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக வேண்டி நீங்களும் எங்களோட சேர்ந்து கொள்ளுங்க, நீங்களும் எங்களோட சேர்ந்து கொள்ளுங்க என்பதாக எல்லோரையும் அழைப்பு கொடுப்பார்கள். அந்த மாதிரி அழைப்பு கொடுத்து அந்த அழைப்புக்கு அவர்கள் பதில் கொடுப்பார்கள். அப்ப கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நானு கில்லத்தின் யௌமைதின் யா ரசூலல்லாஹ், அன்னைக்கு நாங்கள் குறைவா இருப்பதனால இந்த பிரச்சனை எங்களுக்கு ஏற்படுமா? நாங்கள் குறைவாக இருக்கிறதுனால எல்லாரும் எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவார்களா என்பதாக சஹாபாக்கள் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்ல அல்ல, பல் அன்தும் ஹுஸாஅன் க ஹுஸாஇஸ் ஸைல், புது வெள்ளம் ஏற்பட்டால் அந்த வெள்ளத்தினுடைய அந்த கரை ஓரத்துல வந்து எப்படி நுரை அதிகமாக இருக்குமோ அது மாதிரி மிகுதமாக இருப்பீர்கள். வல இன்ஸஅல்லாஹு ஃபீ குலூபி அதுவிக்குமுல் மஹாபத்த, ஆனால் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்களை பற்றிய பயத்தை அல்லாஹ்தாலா எடுத்து விடுவான். ரொம்ப அதிகமா இருப்பீங்க, ஆனா எவ்வளவு அதிகமா இருந்தாலும் எதிரிகளுக்கு உங்களை பார்த்தா பயம் வராது. மாறாக உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் என்ன போட்டு விடுவான் என்று சொன்னால், வல யக்திஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹன், வஹன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோயை அல்லாஹ்தாலா உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி விடுவான் என்பதாக சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஃபமல் வஹன் யா ரசூலல்லாஹ், வஹன் என்ற நோய் என்றால் என்ன என்பதாக கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் 2 வார்த்தையில சொல்றாங்க, ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், இந்த உலகத்தினுடைய ஆசை உங்களுடைய உள்ளத்தில் அதிகமாக விடும், மௌத்தை வெறுக்கக்கூடிய தன்மை உங்களிடத்தில் ஏற்பட்டுவிடும். இந்த ரெண்டும் உங்களுடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்கும். உலகத்தை ஆசிப்பதற்காக வேண்டி, உலகத்தை நீங்கள் தேடுவதற்காக வேண்டி எல்லா முயற்சிகளும் செய்வீர்கள், மௌத்தை வெறுக்கக்கூடிய தன்மை உங்களுடைய உள்ளத்துல வந்துடும். அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய பயம் எல்லாம் உங்களுடைய உள்ளத்திலிருந்து எடுபட்டு போய்விடும். அந்த நேரத்தில் நீங்க எவ்வளவு மிகுதமாக இருந்தாலும் கூட உங்களை கண்டு எதிரிகளுக்கு பயம் வராது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அது மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். எவ்வளவு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் இருக்கு, அல்லாஹ் அக்பர், ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இல்லை, ஒன்று சேர விட மாட்டேங்கிறாங்க. ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு நம்ம இடத்துல இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த எப்படி நம்ம இவங்களை எல்லாம் ஒன்று சேர்க்காம வச்சுக்கணுன்றதுக்கு வந்து மிக தெளிவான ஒரு முறையில வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு கோடு போட்டு ரோடு போட்டு கரெக்டா கொண்டு போறாங்க. ஆனா இஸ்லாமிக இந்த இடத்துல ஒன்று சேர்ந்தோம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யலாம், தவிடு கொடியாக ஆக்கி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கலாம். நீங்க பாருங்க,
பிரியங்கா காந்தி அவர்கள் அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 300-400 பேர்கள் என்ன செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா, பலஸ்தீன்ல திடீரென்று தாக்குதலிலே கசாவில கிட்டத்தட்ட 400 பேர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இஸ்ரேலிய கோடைகள் என்ற அந்த வார்த்தையை அழகான முறையில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். பயன்படுத்தி சொல்றாங்க, அவங்க எவ்வளவுதான் நீங்கள் அடித்தாலும் கூட அவங்களுடைய நெஞ்சுறுதியை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்பதாக சொல்கிறேன். இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் கூட எதிர்த்து நின்று தன்னுடைய ஈமானை விடாம எந்த நேரத்திலையும் இந்த ஈமானுக்கு என்ன செய்ய சமரசம் செய்யாமல் அவங்க இருக்கிறாங்க பாருங்க. அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அதை சொல்றாங்க அழகா, இஸ்ரேலிய கோடைகள் நீங்கள் என்பதாக சொல்றாங்க. இப்ப இவங்கெல்லாம் எவ்வளவு கோடைகள் என்று நம்முடைய கண்ணுக்கு முன்பாக பார்க்கப்பட்டாலும் கூட அவங்க ஏதாவது ஒரு விதத்துல இஸ்லாமியர்களுக்கு டிஸ்டர்ப் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, நிறைய இடங்கள்ல நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு. இஸ்லாமியர்கள் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யறது கிடையாது, சிந்திக்கிறது கிடையாது. நம்ம ஒன்றும் சேரணுமே, நம்ம ஏதாவது ஒன்று சேர்ந்து செய்யணுமே, அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்ப இமாம் ஆமீன் சொல்றாங்க பாருங்க, துவா செய்யறாங்க பாருங்க. அந்த நேரத்தில் நீங்களும் சேர்ந்து என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா, ஆமீன் சொன்னீங்கன்னு சொன்னா, இமாம் என்ன துவா கேட்கிறாரோ அதே துவாவை நீங்களும் கேட்டது மாதிரி அர்த்தம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதா அம்மனல் இமாமு ஃபஅம்மினு, இமாம் ஆமீன் சொன்னால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். ஃபமன் வாஃபக தஅமீனஹு தஅமீனல் மலாயிகதி, யாருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு ஒற்று போய் விடுகிறதோ அவர் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அந்த கடைசி வரியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு வலிமா ஏதாவது என்ன செய்யணும், இந்த மாதிரி நீங்க ஆமீன் சொல்லும் போது அவர் 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 துவா செய்யறாரு, நீங்க ஆமீன் சொல்றீங்கன்னு சொன்னா, ரெண்டு பேருடைய இந்த இதுவும் சேரும் போது அது மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறது. அதுக்கு ஒரு வரலாற்று நிகழ்வை எழுதுகிறார்கள். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு எதிராக துவா செய்தார்கள். ரப்பனா திமிஸ் அலா அம்வாலிஹிம் வஷ்துத் அலா குலூபிஹிம், யா அல்லாஹ் இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் நீ அழித்து விடுவாயாக என்பதாக துவா செஞ்சாங்க. அப்ப கூட இருந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஆமீன் என்பதாக சொல்கிறார். இந்த ரெண்டு பேரையும் குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல பேசும்போது, கால கது உஜீபத் தாவத்துஹுமா, உங்கள் இருவருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக அல்லாஹ்வுத்தாலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். ஒருவர் தான் துவா செய்தார், ஒருவர் ஆமீன் சொன்னார். ஆனால் ஒரு துவா செய்யும் போது இன்னொரு ஆமீன் சொல்லும் போது இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து துவா செய்த கணக்கு இருக்கிறது. ஆகையால் உங்கள் இருவருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக அந்த துவாவை கூட அல்லாஹ்வுத்தாலா எவ்வளவு காலதாமதம் ஆக்கலாம்னு சொன்னா, கிட்டத்தட்ட அந்த துவாவுக்கு 40 வருஷம் கழிச்சு தான் விடையே கிடைக்குது. அவங்க துவா செஞ்சு சரியா 40 வருஷம் கழிச்சு தான் என்ன செய்யறான், ஃபிரௌனே அழிக்கப்படுறான். நம்ம எவ்வளவு துவா செய்ய வேண்டியது இருக்கு. 2 நபிமார்கள் துவா செஞ்சா 40 வருஷம் கழிச்சு தான். நம்மளாம் இந்த எதிரிகளுக்கு எதிராக நாம் நிறைய துவாக்களிலே நம்மை நாம் ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும், நிறைய துவாக்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒற்றுமை தான் நமக்கு பலம் என்பதை நாம் உணர்ந்து அந்த ஒற்றுமை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் அடைவோம். வரலாற்றில் பாருங்க, எப்ப அந்த ஒற்றுமை குலைந்து போனதோ அங்கிருந்து நம்முடைய வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் சரிந்து போய்விட்டது. ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் தங்க மோதிரம் அணிஞ்சிருக்கிறார். அந்த தங்க மோதிரம் அணியும் போது எல்லாரும் பார்த்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த தங்க மோதிரத்தை எல்லாரும் அணிய ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுத்தாலா தங்க மோதிரத்தை ஹராம் ஆக்கிட்டான். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த தங்க மோதிரத்தை தூக்கி போட்டாங்க. அதே மாதிரியான ஒரு வெள்ளி மோதிரத்தை ரசூலுல்லாஹ் செஞ்சு அந்த வெள்ளி மோதிரத்தை போட்டாங்க. அதுதான் அரசாங்க முத்திரையாகவும் ரசூலுல்லாஹ் வைப்பாங்க. ஏதாவது கடிதம் எழுதினாங்கன்னு சொன்னால் அந்த முத்திரையை என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வெள்ளி மோதிரத்தால் முத்திரையை வைப்பாங்க. இது ரசூலுல்லாஹ் அந்த வெள்ளி மோதிரத்தை வைத்து பயன்படுத்தினாங்க. அரசாங்க பயன்பாட்டிற்கும் அது இருந்தது. அதற்கு பிறகு அந்த மோதிரத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அணிந்திருந்தார்கள். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அணிந்திருந்தார்கள். அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலம் வருகிறது. அங்கதான் பிரச்சனையே ஏற்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு கிளர்ச்சியாளர். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா தனிநபர்கள் கொலை செஞ்சிருப்பாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தான் வீட்டையே முற்றுகையிட்டார்கள். கிளர்ச்சியாளர்கள் முற்றுகையிட்டு எப்படியாவது உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே கங்கணம் விட்டு உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, வீட்டோடு வச்சு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா கொலை செய்தாங்க. அப்ப அந்த நேரத்துல இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த ரசூலுல்லாஹ் அந்த அணிந்த மோதிரத்தை ஒரு கிணத்துக்கு பக்கத்துல உட்காந்து, அரிசின்னு சொல்லிட்டு ஒரு கிணறு, அந்த கிணத்துக்கு பக்கத்துல உட்காந்துட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கழட்டிட்டு திரும்ப போடுறாங்க. கழட்டிட்டு நம்மளும் சில நேரத்தில் அப்படித்தானே செய்வோம். ஏதாவது ரொம்ப யோசனை இருந்தா ஏதாவது ஒன்று திரும்ப திரும்ப செய்வோம் பாத்தீங்களா? அது மாதிரி அவங்க கழட்டுறாங்க போடுறாங்க. இப்படி ஆயிடுச்சு, நம்முடைய காலத்துல இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி போடுறாங்க. அது கிணத்துல விழுந்துருது. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, கிட்டத்தட்ட நாங்க 3 நாளா அந்த மோதிரத்தை தேடினோம். அந்த 3 நாள் தேடியும் கூட அந்த மோதிரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. அங்க இருந்துதான்
இல்லை என்று சொன்னால் அந்த மோதிரம், ரசூலுல்லாஹ்வுடைய மோதிரம் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய மோதிரம் பாதுகாக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் வெற்றிக்கு நிறைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த மோதிரம் எப்போ தொலைஞ்சு போனதோ அதற்கு பிறகுதான் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டது என்று அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹுக்கு என்ன கவலைன்னு சொன்னா, ரெண்டு கவலை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட போது எல்லோருக்கும் ஒரே கவலை தான். ஒன்று, இங்கே உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ரெண்டாவது, அவங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து கொடுத்த அந்த பை தொலைந்து போய்விட்டது. அந்த கிளர்ச்சி ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் அவங்களுக்கு பை தொலைந்து போய்விட்டது. அந்த பை என்ன ஒரு அற்புத பை! ஒரு பிரயாணத்தில் இருக்கும்போது எல்லோருடைய உணவும் தீர்ந்து விட்டது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மட்டும் அந்த பையில வந்து ஒரு 21 பேரிச்சம்பழம் வச்சிருக்கிறாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த பையில பரக்கத்தை நீங்க துஆ செய்யுங்க, பரக்கத்துக்காக துஆ செய்யுங்க என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த பையில கையை விட்டு துஆ செஞ்சாங்க. நீங்க எப்ப விட்டாலும், இதுல கையை விட்டாலும் உங்களுக்கு உணவு கிடைக்கும், பேரிச்சம்பழம் கிடைக்கும். எப்ப இருந்தாலும் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, பேரிச்சம்பழத்தை வேணும்னா அல்லது உணவு வேணும்னு சொன்னா அங்க கை விட்டாங்கன்னா அந்த அற்புத பையிலிருந்து அவங்களுக்கு பேரிச்சம்பழம் வரும். ஆனா அந்த பையும் தொலைஞ்சு போயிருச்சு, எனக்கு ரெண்டு கவலை எனக்கு இருக்குது என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இப்படி அற்புதமான விஷயங்கள் எல்லாம் கிளர்ச்சிகள் ஏற்படும் போது தொலைந்து போய் விடுகிறது. லைலத்துல் கத்ருடைய இரவும் அப்படித்தான் தொலைந்து போனது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவை நான் அறிவிப்பதற்காக வேண்டி உங்களிடத்தில் வந்தேன். இதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதாக சொல்வதற்காக வேண்டி நான் வந்தேன். ஆனால் இருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதை தீர்த்து வைக்கிறதுக்குள்ள எந்த இரவு என்பதாக அல்லாஹ் தஆலா என்னை மறக்கடிக்க செய்து விட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பொதுவாக ஜகடாக்கள், சண்டைகள் இல்லாமல் நாம் ஒற்றுமையோடு இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய சமுதாயம் மேலோங்கி இருக்கும். அதுக்கு நம்ம சின்ன ஒரு நகர்தல் செஞ்சாலே போதும். பெரிய அளவுல நம்ம மாற்றங்கள் செய்ய முடியாவிட்டாலும் கூட நம்ம இருக்கக்கூடிய மஹல்லாக்கள்ல, ஏன் நம்ம இருக்கக்கூடிய தெருக்கள்ல, நம்ம இருக்கக்கூடிய வீட்டுல, இந்த இடங்கள்ல இருந்தே நம்ம இந்த ஒற்றுமையை நாம் உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால் மிகச் சிறப்பாக இருக்கும். ஒரு கடையில ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா 10 பேரும் ஒற்றுமையா இருக்கிறது கிடையாது. ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காங்க, 4 பேரும் ஒற்றுமை கிடையாது. இன்னைக்கு 4 பேர் 4 ஜமாத்துல இருக்கிறாங்க. வீட்டுல 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் 4 ஜமாத்துல இருக்காங்க. எங்க ஒற்றுமை வரும்? அதனால நம்ம வீட்டில இருந்து நம்முடைய உற்றார் உறவினர்களிலிருந்து நாம் இந்த ஒற்றுமையை ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நம்ம அளவுல நம்மளால என்ன செய்ய முடியுமோ, ஒற்றுமையா சேர்ந்து நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம ஒவ்வொருவரும் தனி மனிதராக செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் இதுல கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். அல்லாஹ் தஆலா ஒற்றுமையிலே தான் வெற்றியை வைத்திருக்கிறான். அந்த வெற்றியை அல்லாஹ் தஆலா சீக்கிரத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலா கனிய செய்ய வேண்டும் என்று சொன்னால், நமக்கு அதை தர வேண்டும் என்று சொன்னால், சில நேரங்களில் நாம் நம்முடைய யூகோக்களை எல்லாம், நம்முடைய எல்லா விதமான தனிப்பட்ட விஷயங்களை எல்லாம் தூக்கி வைத்து விட்டு அல்லாஹிற்காக வேண்டி நாம் ஒன்று சேரும் போது அல்லாஹ் அதில் மிகப்பெரிய ஒரு பரக்கத் தருவான். அல்லாஹ் தஆலா ரமலானுடைய காலத்தில் நம்ம துஆ செய்கிறோம், அல்லாஹ் தஆலா அந்த பரக்கத்தை நமக்கு தருவானாக. மிகப்பெரிய ஒரு வெற்றியை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு தருவானாக, இஸ்லாமிய மக்களுக்கு தருவானாக. உலகெங்கிலும் அடிப்படக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன் புறத்திலிருந்து பாதுகாவலை தருவானாக. 3வது பத்திலே நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய கேட்கக்கூடிய இந்த பத்திலே இருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்போம், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கேட்போம், நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கேட்போம், யா அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக. எங்களையும் எங்களுடைய தொப்புள் குடி உறவுகளையும் எல்லோரையும் இந்த நரகத்திலிருந்து பாதுகாத்து உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய தௌஃபீக்கை எங்கள் அத்தனை பேர்களுக்கும் தருவாயாக என்று துஆவை நாம் ஒவ்வொரு நேரங்களிலும் கேட்போம். அல்லாஹ் தஆலா அந்த தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நவைத்து சோமகதின் அன் அதாஇ ஃபர்லி ரமலான ஹாதிஹி ஸனதி